மல்பெரி உற்பத்தி தொழில்நுட்பங்கள் செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா காட்டுகாநல்லூர் கிராம வேளாண்மையாளர் ரத்தினம் அவர்கள் தரும் யோசனைகள். நான் உங்களுக்கு மல்பெரி பயிரிடுவது பற்றி விளக்கமாக விளக்குகிறேன். மல்பெரி நடுறதுக்கு முன்னாடி பூமியினுடைய தன்மையை நாம் டெஸ்ட் மூலியமாக எடுத்து அதன் பிரகாரம் எரு தழை சத்து எல்லாத்தையும் போட்டு பயிர் வைக்க வேண்டும். இதனை நர்சரி நடும் முன்பு ஏறத்தாழ 2 அடிக்கு ஒரு பயிர் மூலியமாக 4 அடி டிஸ்டன்ஸ் வச்சு நட்டு 3 மாதத்துக்கு பிறகு இதை கவாத் பண்ணி விட்டோம்னா 6 மாதத்தில் நம்ம பயிர் வைக்கிறதுக்கு தழையை கட்டிங் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பயிரை இதை உபயோகிக்கிறதுக்கு விளக்கமாக வரும். அதன் பிறகு இதை கவாத்து பண்ணுறதுக்கு கையினால் வெட்டுவதை விட மிஷினால் கட்டிங் பண்ணால் 2 அடி உயரத்தில் வச்சு தழை நல்லாக வளரும். இதனை ஏறத்தாழ இதுக்கு கவர்மெண்ட் மானியம் சென்ட்ரல்லேருந்து கொடுக்கறது 45,000 ரூபாய் பர் ஏக்கருக்கும், ஸ்டேட்லேருந்து கொடுக்கறது 15,000 ரூபாய் ஏக்கருக்கு கொடுப்பாங்க. இதை நம்ம உபயோகித்தோம்னா சராசரியில் 15லேருந்து 20 வருஷம் அதை இதனை எடுக்காமல் உபயோகிக்க முடியும். இதை ஒவ்வொரு முறையும் நாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை கவாத் பண்ண பிறகு ஏறத்தாழ மாட்டு சாணம் ஒரு ஏக்கருக்கு 4 டன்னும், மீதி பொட்டாஷ் அண்டு சூப்பர் உபயோகிக்க வேண்டும். பொட்டாஷ் சூப்பர் உபயோகித்த 3 மாதத்துக்கு பிறகு தான் தழையை நம்ம வெட்டி பூச்சி கொடுக்க வேண்டும். இதுக்கு கெமிக்கல் நார்மலாக உபயோகிக்கிறது குறைக்க வேண்டும். கெமிக்கல் வந்தால் பூச்சிக்கு பல நோய்கள் வரக்கூடிய காரணங்கள் இருக்கின்றது. அதனால் மருந்து அடிப்பதை மேக்சிமம் குறைத்தால் நன்றாக இருக்கின்றது. இப்போ நான் பயிர் வைக்கிற இதில் நான் இதுவரை கெமிக்கல் எதையும் உபயோகிக்கிறது இல்லை. புழுக்களுக்கு ஒரு 100 முட்டை அளவு புழுக்களுக்கு 23 நாட்களுக்கு சராசரியாக 60 சென்ட் பயிர், தரமான பயிராக இருந்தால் 60 சென்ட் அறுவடை பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அதே தரம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் 1 ஏக்கர் செடியை ஒரு பேட்சுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் 1 மாதத்துக்கு. அதனால் அப்படி பண்ணும்போது 200 முட்டை வச்சோம்னா 2 ஏக்கர் அல்லது 1.5 ஏக்கர் பயிர் செய்தால் நமக்கு போதுமான அளவு தழைச்சத்து கிடைக்கும், இல்லைன்னா குறைவாகும். மல்பெரி செடியில் மேக்சிமம் வரக்கூடியது பூஞ்சான், வெண்பூஞ்சானை இது கிளியர் பண்ண வேண்டும்னா நிலத்தில் புல் இல்லாமல் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற தோட்டங்களுக்கு இருந்து நமது தோட்டத்துக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம நிலத்தை சுற்றி பெரிய செடிகளை வளர்க்க வேண்டும், மரம் வளர்க்க வேண்டும். அது மாதிரி இருந்தால் காற்றோட்டமாக வரக்கூடிய கிருமிகள் தடைப்படும். இதில் வேரழுகல் நோய் வரும். வேரழுகல் நோய் தண்ணி தேங்குகிற பூமியோ அல்லது பம்ப் செட்டு மூலியமாக நீரை அதிகமாக பாய்ச்சுவதாலோ பூமியில் ஈரப்பசை அதிகமானால் நோய்கள் வரும். நோய்கள் வந்தால் அதை அடியோடு தோண்டி எடுத்துவிட்டு அடுத்த செடியை வைக்க வேண்டியிருக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ரத்தினம் அவர்களை 09751896120 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.